நெகேமியா ஆகமம் அதிகாரம் 10. முத்திரையிட்டவர்கள் பின்வருமாறு: அக்கலியாவின் மகனும் ஆளுநருமாகிய நெகேமியா, செதேக்கியா, குருக்கள் செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கியா, அத்தூசு, செபானியா, மல்லூக்கு, ஆரிம், மெரேமோத்து, ஒபதியா, தானியேல், கின்னத்தோன், பாரூக்கு, மெசுல்லாம், அபியா, மியாமின், மாசியா, பெல்காய், செமாயா. லேவியர்: அசனியாவின் மகன் ஏசுவா, ஏனாதாத்தின் புதல்வரில் பின்னோய், கத்மியேல். இவர்களின் சகோதரர்கள் செபானியா, ஓதியா, கெலிற்றா, பெலாயா, ஆனான், மீகா, ரகோபு, அசபியா, சக்கூர், செரேபியா, செபானியா, ஓதியா, பானி, பெனினு. மக்கள் தலைவர்: பாரோசு, பாகத்து, மோவாபு, ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காது, பேபாய், அதோனியா, பிக்வாய், ஆதின், அத்தேர், எசேக்கியா, அசூர், ஓதியா, ஆசும், பெசாய், ஆரிபு, அனத்தோத்து, நேபாய், மக்பியாசு, மெகல்லாம், ஏசிர், மெசபேல், சாதோக்கு, யாதுவா, பெலாத்தியா, ஆனான், அனாயா, ஓசேயா, அனனியா, அசுபு, அல்லோகேசு, பில்கா, சோபேக்கு, ரகும், மாசேயா, அகியா, ஆனான், அனான், மல்லூக்கு, ஆரிம், பானா. ஏனைய மக்களும் குருக்களும் லேவியரும் வாயிற்காப்போரும் பாடகர்களும் கோவிற் பணியாளர்களும் வேற்றின மக்களிடமிருந்து பிரிந்து கடவுளின் திருச்சட்டப்படி வாழ்ந்த அனைவரும், அவர்களின் மனைவியரும் புதல்வரும் புதல்வியரும் அறிவு தெளிவு அடைந்த அனைவரும் மேன்மக்கள் ஆகிய தங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து கடவுளின் ஊழியனான மோசே வழியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் சாபமும் உள்ளிட்ட கடவுளின் திருச்சட்டத்தை ஏற்று கடைபிடிப்பதாகவும், தம் தலைவராகிய ஆண்டவரின் அனைத்து விதிமுறைகளையும் நீதிநெறிகளையும் நியமங்களையும் காத்து நடப்பதாகவும் வாக்குறுதி தந்தார்கள். சிறப்பாக, நாங்கள் வேற்றின மக்களுக்கு பெண் கொடுக்கவும் மாட்டோம், எங்கள் புதல்வருக்கு அவர்கள் பெண்களை எடுக்கவும் மாட்டோம். வேற்றின மக்கள் ஓய்வு நாளில் சரக்குகளையும் தானிய வகைகளையும் விற்க கொண்டு வந்தால், நாங்கள் அவர்களிடமிருந்து ஓய்வு நாளிலும் புனித நாளிலும் வாங்க மாட்டோம். 7ஆம் ஆண்டின் விளைச்சலை விட்டுக் கொடுப்போம். எவ்வித கடனையும் திரும்ப கேட்க மாட்டோம். காணிக்கை அப்பங்கள், அன்றாட உணவு படையல்கள், ஓய்வு நாள்கள் மற்றும் அமாவாசைகளில் செலுத்தும் வழக்கமான பலிகள், குறிக்கப்பட்ட திருவிழாக்கள், புனித பொருள்கள், இஸ்ரேலுக்காக செலுத்த வேண்டிய பாவம் போக்கும் பலிகள், எங்கள் கடவுளது கோவிலின் அனைத்து வேலைகள் ஆகியவற்றிற்காக ஆண்டுக்கு 4 கிராம் வெள்ளியை நாங்கள் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை விதிமுறையாக ஏற்படுத்தி கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிபீடத்தின் மீது எரிப்பதற்காக ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் எம் முன்னோரின் குலவரிசைப்படி விறகு காணிக்கை எம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வர குருக்களும் லேவியரும் மக்களும் ஆகிய நாங்கள் சீட்டு போட்டு தெரிந்தெடுப்போம். எங்கள் நிலத்தின் முதற் பலனையும் எல்லா மரங்களின் முதற்கனிகளையும் ஆண்டுதோறும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு வர நேர்ந்து கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எங்கள் மக்களின் தலைப்பிள்ளைகளையும் எங்கள் கால்நடைகளின் தலைப்பேறுகளையும், அதாவது மாட்டு மந்தைகளின் தலைப்பேறுகளையும் ஆட்டுக்கிடைகளின் தலைப்பேறுகளையும் நம் இறைவனின் இல்லத்தில் பணி செய்யும் குருக்களிடம் கொண்டு வர நேர்ந்து கொண்டோம். மேலும் எங்களது முதல் பிசைந்த மாவையும் எங்கள் படையல்களையும் ஒவ்வொரு மரத்தின் கனிகளையும் திராட்சை ரசம், எண்ணெய் முதலியவற்றையும் குருக்களுக்காக நம் கடவுளின் கோவில் அறைகளில் கொடுப்போம் என்றும், எங்கள் நிலப்பலனில் 10 பகுதியை லேவியருக்கு கொடுப்போம் என்றும் தேர்ந்து கொண்டோம். ஆனால் அதை நாங்கள் உழைக்கும் ஒவ்வொரு நகரிலும் லேவியர் வசூல் செய்வர்.
10 ஒரு பகுதியை லேவியர் பெறும்போது ஆரோனின் வழிமரபினரான குரு ஒருவர் லேவியரோடு இருக்கட்டும். லேவியர்கள் தங்கள் வசூலில் 10 ஒரு பகுதியை நம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வந்து கருவூல அறைகளில் சேர்த்து வைக்கட்டும். ஏனெனில் அக்கருவூல அறைகளில்தான் இஸ்ரேல் மக்களும் லேவியரும் கொடையாக கொடுத்த தானியம், திராட்சரசம், எண்ணெய் முதலியவற்றை சேர்த்து வைத்தனர். அங்கேதான் கோவில் திருப்பணிக்குரிய பாத்திரங்களும் இருந்தன. குருக்களும் பாடகர்களும் வாயிற்காவலரும் திருப்பணியாளர்களும் அங்கு இருந்து வந்தனர். எங்கள் கடவுளின் கோவிலை புறக்கணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தனர். எஸ்தர் அதிகாரம் 8. தம்மை காத்துக் கொள்ளும்படி எஸ்தர் யூதரை தூண்டல். சில நாள்களில் மன்னர் அகஸ்வேர் யூதரின் பகைவனான ஆமானின் இல்லத்தை அரசி எஸ்தருக்கு வழங்கினார். மொர்தக்காய்க்கும் தமக்கும் உள்ள உறவை எஸ்தர் வெளிப்படுத்த அவரும் மன்னரின் முன்னிலைக்கு வந்தார். ஆமானிடமிருந்து கடற்ற பெற்ற தம் கணையாழியை மன்னர் எடுத்து மொர்தக்காய்க்கு அளித்தார். எஸ்தரும் மொர்தக்காயை ஆமான் வீட்டின் பொறுப்பாளராக நியமித்தார். மீண்டும் எஸ்தர் யூதருக்கு எதிராய் சதி செய்த தியோன் ஆகாகியனான ஆமானின் திட்டங்கள் யாவும் குலைந்து போகுமாறு மன்னரின் காலடிகளில் வீழ்ந்து அழுது மன்றாடி அவரது தயவினை நாடினார். உடனே மன்னர் தம் பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்ட அவர் எழுந்து மன்னர் முன் நின்றார். அவர், மன்னருக்கு இது நலமெனப்பட்டால், அவர்தம் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், அரசருக்கு இது சரியென தோன்றினால், நானும் உம் பார்வையில் இனியவளெனப்பட்டால், மன்னரின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள யூதர் அழிந்து போகுமாறு வஞ்சனையாய் திட்டமிட்ட அம்மதாத்தின் மகனும் ஆகாகியனுமான ஆமான் எழுதிய மடல்கள் அனைத்தையும் திருப்பி அனுப்பும்படி எழுதுவீராக. என் மக்களுக்கு நேரிடும் தீங்கினையும் என் உறவினரின் படுகொலையினையும் நான் எவ்வாறு காண இயலும் என்று கூறினார். அப்பொழுது மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரையும் யூதரான மொர்தக்காயையும் நோக்கி, இதோ ஆமானின் இல்லத்தை எஸ்தருக்கு அளித்தேன். யூதருக்கு எதிராய் கை நீட்டிய ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னரின் பெயரால் எழுதப்பட்டு அவர் கணையாழியின் முத்திரை பதிக்கப்பெற்ற எம்மடலும் திருப்பிப் பெற இயலாதபடியால் உங்கள் பார்வையில் நலமென தோன்றும் அனைத்தையும் மன்னரின் பெயரால் நீங்கள் யூதருக்கு எழுதி மன்னரின் கணையாழியால் முத்திரையிடுங்கள் என்று கூறினார். சீவான் என்ற 3ஆம் மாதத்தில் 23ஆம் நாளன்று மன்னரின் எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர். மொர்தக்காயிட்ட ஆணையின்படியே யூதர் அனைவருக்கும் இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரையிலுள்ள 127 மாநிலங்களின் குறுநில மன்னர்களுக்கும் மாநிலங்களின் ஆளுநர் அனைவருக்கும் மாநில தலைவர் அனைவருக்கும் அவர்தம் மக்களின் வரி வடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் மடல்கள் வரையப்பட்டன. மன்னர் அகஸ்வேர் பெயரால் எழுதப்பெற்று அரச கணையாழி முத்திரையிடப் பெற்ற இம்மடல்கள் அரச கொட்டிரை சார்ந்த அரச பணிக்குரிய புரவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சல மூலம் அனுப்பப்பட்டன. ஒவ்வொரு நகரிலும் உள்ள யூதர் ஒன்று திரண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களையும் அவர்களின் குழந்தைகள், பெண்கள் ஆகியோரையும் தாக்கக்கூடிய எந்த நாட்டையும் மாநிலத்தையும் சார்ந்த படைகளை அழித்து கொன்று ஒழிக்கவும் அவற்றின் உடைமைகளை கொள்ளையிடவும் தேவையான அதிகாரத்தை மன்னரின் பெயரால் எழுதப்பட்ட இம்மடல்கள் அளித்தன. மன்னர் அகஸ்வேரின் மாநிலங்கள் அனைத்திலும் அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாளன்று ஒரே நாளில் இவ்வாறு செய்வதென அறிவிக்கப்பட்டது. அம்மடலின் நகல் ஒவ்வொரு மாநிலத்தின் அனைத்து மக்களுக்கும் சட்டமாக அறிவிக்கப்பட்டது. யூதரும் தம் பகைவரை பழிதீர்க்க இந்நாளில் ஆயத்தமாகும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அரச பணிக்குரிய புரவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சல மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு விரைந்தன. சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது. நீலமும் வெண்மையுமான அரச உடை அணிந்து பெரிய பொன்மகுடம் சூடி கருஞ்சிவப்பு மென்துகில் அணிந்தவராய் மொர்தக்காய் மன்னரின் முன்னிலையிலிருந்து வெளியேற சூசான் நகர் மகிழ்ந்து களி கூர்ந்தது. இச்செய்தி யூதருக்கு நம்பிக்கை ஒளியாகவும் மகிழ்வுக்கும் அக்களிப்புக்கும் மதிப்பிற்கும் உரிய ஒன்றாகவும் விளங்கியது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் எங்கெல்லாம் மன்னரின் இந்த வாக்கும் நியமமும் எட்டினவோ அங்கெல்லாம் வாழ்ந்த யூதா மகிழ்ந்து களி கூர்ந்தனர். அந்நாள் விருந்தாடும் விழா நாளாக விளங்கியது. யூதரை பற்றிய அச்சம் பிறர் மீது விழ நாட்டு மக்களில் பலர் யூதராயினர். எஸ்தராகமம் அதிகாரம் 6. அன்றிரவு மன்னருக்கு தூக்கம் வரவில்லை. எனவே அவர் தம் ஆட்சியின் குறிப்புகள் அடங்கிய ஏட்டை தம்மிடம் கொண்டு வந்து வாசிக்குமாறு பணித்தார். அரண்மனை வாயிற்காவலர்களான அலுவலர் பிக்தானாவும் செரேசும்
மன்னர் அகஸ்வேரை கொல்ல வகை தேடினதை மொர்தக்காய் அறிவித்ததாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அச்சமயம் மன்னர், இதற்காக மொர்தக்காய்க்கு என்ன மரியாதையும் சிறப்பும் செய்யப்பட்டன என்று வினவ, மன்னரின் பணியாளர், அவருக்கு யாதொன்றும் செய்யப்படவில்லை என்றனர். முற்றத்தில் இருப்பது யார் என்று மன்னர் வினவினார். தான் நாட்டிய தூக்கு மரத்தில் மொர்தக்காயை தூக்கிலிட வேண்டும் என்று மன்னரிடம் வேண்டுவதற்காய் ஆமான் அவ்வமையும் அரச மாளிகையின் வெளிமுற்றத்தில் வந்து நின்றான். மன்னரின் பணியாளர் மன்னரை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்றனர். உடனே மன்னர் அவனை உள்ளே வரச் சொன்னார். ஆமானிடம், மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் வினவினார். என்னை விட வேறு எவருக்கு மன்னர் மரியாதை செய்ய விரும்புவார் என்று ஆமான் தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டான். எனவே ஆமான் மன்னரை நோக்கி, மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் ஒருவருக்கென மன்னர் அணிகின்ற ஆடைகளும் அமர்கின்ற புரவியும் தலையில் சூடும் மகுடமும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த ஆடைகளும் புரவியும் அரசரின் தலைமை அதிகாரிகளுள் சிறந்த உயர்குடிமகன் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். மன்னர் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு அவர் அந்த ஆடைகளை அணிவித்து புரவியின் மீது அமர்த்தி அவரை நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என அவருக்கு முன்னால் அறிவிக்க வேண்டும் என்று பதிலிறுத்தான். உடனே மன்னர் ஆமானை நோக்கி, ஆடைகளையும் புரவியையும் விரைவாய் கொணர்ந்து நீ கூறியவாறே அரச வாயிலில் நிற்கும் யூதராகிய மொர்தக்காய்க்கு செய். நீ கூறியவற்றில் எதையும் விட்டுவிடாதே என்று கூறினார். அவ்வாறே ஆமான் ஆடைகளையும் புரவியையும் கொணர்ந்து மொர்தக்காய்க்கு அந்த ஆடைகளை உடுத்துவித்து புரவியின் மீது அமர்த்தி நகர் வீதிகளில் வலம் வரச் செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என்று அவருக்கு முன்பாய் அறிவிக்கப்படுமாறு செய்தான். இதற்கு பின் மொர்தக்காய் அரச வாயிலுக்கு சென்றார். ஆமானோ புலம்பிக் கொண்டு தன் தலைக்கு முக்காடிட்டு தன் வீட்டிற்கு விரைந்தான். ஆமான் தன் மனைவி செரேசு நண்பர்கள் அனைவரிடமும் தனக்கு நேரிட்ட அனைத்தையும் கூறினான். உடனே அந்த ஆலோசகர்களும் அவன் மனைவி செரேசும் அவனை நோக்கி, யூத குலத்தினனாகிய மொர்தக்காய்க்கு முன்பாக நீ வீழ்ச்சியுறத் தொடங்கிவிட்டாய். நீ அவனை எதிர்த்து நிற்க மாட்டாய். அவனுக்கு முன்பாய் முற்றிலும் வீழ்வது திண்ணம் என்றனர். இவ்வாறு அவர்கள் அவனிடம் பேசிக் கொண்டிருக்கையில் மன்னரின் அலுவலர் அவ்விடம் வந்து எஸ்தர் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்கு வருமாறு ஆமானை விரைவுபடுத்தினர். எஸ்தராகமம் அதிகாரம் 7. மன்னரும் ஆமானும் அரசி எஸ்தர் வைத்த விருந்துக்குச் சென்றனர். மன்னர் 2ஆம் நாள் விருந்தில் திராட்சை மதுவை மீண்டும் அருந்துகையில் எஸ்தரிடம், எஸ்தர் அரசியே, உன் விண்ணப்பம் யாது? அது உனக்கு அளிக்கப்படும். நீ வேண்டுவது என் அரசின் பாதியே ஆனாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அப்பொழுது அரசி எஸ்தர், உம் கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருப்பின், அரசே, உமக்கு நலம் எனப்பட்டால் எனது விண்ணப்பத்திற்கிணங்க எனக்கும் என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கும் உயிர் பிச்சை அருள்வீராக. என் மக்களும் நானும் கொலையுண்டு அழிந்து ஒழிந்து போகும்படி விலை பேசப்பட்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களுமாக நாங்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டிருந்தால் கூட நான் மௌனமாயிருந்திருப்பேன். ஆனால் மன்னருக்கு உண்டாகும் இழப்பிற்கு எதிரியால் ஈடு செய்ய முடியாது என்று பதிலிறுத்தார். மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரை நோக்கி, இப்படி செய்தவன் எவன்?
தன் இதயத்தில் செருக்குற்று இவ்வாறு செய்யும்படி நினைத்த அவன் எங்கே என வினவினார். எதிரியும் வஞ்சகனுமாகிய மனிதன் இந்த ஆமானே, இவனே அந்த தீயவன் என்று எஸ்தர் பதிலுரைத்தார். இது கேட்ட ஆமான் மன்னருக்கும் எஸ்தருக்கும் முன்பாக பேரச்சம் கொண்டான். மன்னர் கடுஞ்சினமுற்று விருந்தில் திராட்சை மது அருந்துவதை விட்டுவிட்டு எழுந்து அரண்மனை பூங்காவில் நுழைந்தார். தனக்கு தீங்கிழைக்க மன்னர் முடிவு செய்துவிட்டார் என்று கண்ட ஆமான் அரசி எஸ்தரிடம் தன் உயிருக்காய் மன்றாட எண்ணி பின்தங்கினான். மன்னர் அரண்மனை பூங்காவிலிருந்து விருந்து நடைபெற்ற இடத்திற்கு திரும்பிய பொழுது எஸ்தரின் மெத்தையில் ஆமான் வீழ்ந்து கிடக்க கண்டார். என் மாளிகையில் நான் இருக்கும்போதே இவன் அரசியை கெடுப்பானோ என்ற சொற்கள் மன்னரின் வாயினின்று வெளிப்பட காவலர் ஆமானின் முகத்தை மூடிவிட்டனர். அச்சமயம் மன்னருக்கு பணிவிடை செய்த அர்போனா என்ற அலுவலர் மன்னரை நோக்கி, அதோ ஆமானின் வீட்டெதிரே மன்னருக்கு நல்லது செய்த மொர்தெகாயை தூக்கிலிட ஆமான் நாட்டிய 50 முழ தூக்கு மரம் என்றார். அதற்கு மன்னர், அதிலேயே அவனை தூக்கிலிடுங்கள் என்றார். மொர்தெகாயை தூக்கிலிட அவன் நாட்டிய தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னரின் சீற்றமும் தணிந்தது. எஸ்தராகமம் அதிகாரம் 8. சில நாள்களில் மன்னர் அகஸ்வேர் யூதரின் பகைவனான ஆமானின் இல்லத்தை அரசி எஸ்தருக்கு வழங்கினார். மொர்தெகாய்க்கும் தமக்கும் உள்ள உறவை எஸ்தர் வெளிப்படுத்த அவரும் மன்னரின் முன்னிலைக்கு வந்தார். ஆமானிடமிருந்து கழற்ற பெற்ற தம் கணையாழியை மன்னர் எடுத்து மொர்தெகாய்க்கு அளித்தார். எஸ்தரும் மொர்தெகாயை ஆமான் வீட்டின் பொறுப்பாளராக நியமித்தார். மீண்டும் எஸ்தர் யூதருக்கு எதிராய் சதி செய்த தீயோன் ஆகாகியனான ஆமானின் திட்டங்கள் யாவும் குலைந்து போகுமாறு மன்னரின் காலடிகளில் வீழ்ந்து அழுது மன்றாடி அவரது தயவினை நாடினார். உடனே மன்னர் தம் பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்ட அவர் எழுந்து மன்னர் முன் நின்றார். அவர், மன்னருக்கு இது நலமெனப்பட்டால், அவர் தம் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், அரசருக்கு இது சரியென தோன்றினால், நானும் உம் பார்வையில் இனியவள் எனப்பட்டால், மன்னரின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள யூதர் அழிந்து போகுமாறு வஞ்சனையாய் திட்டமிட்ட அம்மதாத்தின் மகனும் ஆகாகியனுமான ஆமான் எழுதிய மடல்கள் அனைத்தையும் திருப்பி அனுப்பும்படி எழுதுவீராக. என் மக்களுக்கு நேரிடும் தீங்கினையும் என் உறவினரின் படுகொலையினையும் நான் எவ்வாறு காண இயலும் என்று கூறினார். அப்போது மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரையும் யூதரான மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் இல்லத்தை எஸ்தருக்கு அளித்தேன். யூதருக்கு எதிராக கை நீட்டிய ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னரின் பெயரால் எழுதப்பட்டு அவர் கணையாழியின் முத்திரை பதிக்க பெற்ற எம்மடலும் திருப்பி பெற இயலாதபடியால் உங்கள் பார்வையில் நலமென தோன்றும் அனைத்தையும் மன்னரின் பெயரால் நீங்கள் யூதருக்கு எழுதி மன்னரின் கணையாழியால் முத்திரையிடுங்கள் என்று கூறினார். சீவான் என்ற 3ஆம் மாதத்தில் 23ஆம் நாளன்று மன்னரின் எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர். மொர்தெகாயிட்ட ஆணையின்படியே யூதர் அனைவருக்கும் இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரையிலுள்ள 127 மாநிலங்களின் குறுநில மன்னர்களுக்கும், மாநிலங்களின் ஆளுநர் அனைவருக்கும், மாநில தலைவர் அனைவருக்கும், அவர்தம் மக்களின் வரி வடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் மடல்கள் வரையப்பெற்றன. மன்னர் அகஸ்வேர் பெயரால் எழுதப்பெற்று அரச கணையாழி முத்திரையிடப் பெற்ற இம்மடல்கள் அரச கொட்டிலை சார்ந்த அரச பணிக்குரிய புரவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சலர் மூலம் அனுப்பப்பட்டன. ஒவ்வொரு நகரிலும் உள்ள யூதர் ஒன்று திரண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும்
அவர்களையும் அவர்களின் குழந்தைகள், பெண்கள் ஆகியோரையும் தாக்கக்கூடிய எந்த நாட்டையும் மாநிலத்தையும் சார்ந்த படைகளை அழித்து கொன்று ஒழிக்கவும், அவற்றின் உடைமைகளை கொள்ளையிடவும் தேவையான அதிகாரத்தை மன்னரின் பெயரால் எழுதப்பட்ட இம்மடல்கள் அளித்தன. மன்னர் அகஸ்வேரின் மாநிலங்கள் அனைத்திலும் அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாளன்று ஒரே நாளில் இவ்வாறு செய்வதென அறிவிக்கப்பட்டது. மன்னர் விடுத்த மடலின் நகல் பின்வருமாறு: இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள 127 மாநில ஆளுநர்களுக்கும் அரசப்பற்றுடைய குடிமக்களுக்கும் அர்தக்சஸ்தா மாமன்னர் வாழ்த்து கூறி எழுதுவது: தங்கள் கொடையாளர்களின் தாராளமான வல்லன்மையால் பெருமைப்படுத்தப்படும் பலர் செருக்கு கொள்கிறார்கள். நம் குடிமக்களுக்கு தீங்கு விளைவிக்க முனைவது மட்டுமன்று, செல்வத்தால் இருமாப்பு கொண்டவர்களாய் அதை வழங்கிய கொடையாளர்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்யவும் துணிகிறார்கள். மனிதரிடையே நன்றியுணர்வை கொன்றுவிடுவதோடு, நன்மை பற்றி ஒன்றுமே அறியாதோரின் தற்பெருமையால் உந்தப்பட்டு எல்லாவற்றையும் எப்போதும் காண்பவரும் தீமையை வெறுப்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிவிடலாம் என எண்ணுகிறார்கள். பொறுப்பான பதவியில் நியமிக்க பெற்ற பலர் மாசற்றவர்களின் குருதியை அடுக்கடி சிந்துவதற்கு ஒரு வகையில் காரணமாயிருந்திருக்கிறார்கள். மேலும் ஈடு செய்ய இயலா பேரிடர்களுக்கும் பொறுப்பாயிருந்திருக்கிறார்கள். பொது பணி நிர்வாகத்துக்கு பொறுப்பு ஏற்றுள்ள நண்பர்களின் தூண்டுதலால் இவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள். இந்நண்பர்கள் தங்கள் தீய இயல்பின் வஞ்சனையால் ஆட்சியாளர்களின் நேர்மையான நல்லெண்ணத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றுகிறார்கள். தகுதியற்ற முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவோரின் அழிவு தரும் நடத்தையால் வஞ்சகமான முறையில் செய்யப்பட்டவை பற்றி நமக்கு கிடைத்துள்ள மிக தொன்மையான ஆவணங்களிலிருந்து அறிவதை விட அண்மை காலத்தில் நிகழ்ந்தவற்றை ஆராய்வதால் மிகுதியாக அறிந்து கொள்ள முடியும். எதிர்காலத்தில் நம் பேரரசில் எல்லா மனிதரும் குழப்பமின்றி அமைதியில் வாழ்ந்திட நாம் வழிவகுப்போம். மாற்றங்களை புகுத்துவதாலும் நம் கவனத்துக்கு கொண்டு வரப்படுவன பற்றி எப்போதும் நேர்மையாக முடிவு செய்வதாலும் இதை செயல்படுத்துவோம். இதற்கு அம்மதாத்தாவின் மகன் ஆமான் ஓர் எடுத்துக்காட்டு. மாசிடோனியன் ஆகிய அவன் ஓர் அந்நியன். பாரசீக ரத்தமே அவனிடம் இல்லை. எமக்குரிய இரக்கச் சிந்தை அவனிடம் சிறிதளவும் இல்லை. இருப்பினும் அவனை எம் விருந்தினனாக ஏற்றுக்கொண்டோம். எல்லா நாட்டினர் மீதும் நாம் காட்டும் பரிவை அவன் எவ்வளவு துய்த்து வந்தானெனில், எல்லா மக்களும் அவனை எங்கள் தந்தை என்று அழைத்ததோடு எப்போதும் மன்னருக்கு அடுத்த நிலையில் வைத்து வணங்கி வந்தார்கள். அவனோ அடக்க முடியாத செருக்கு காரணமாக எம் ஆட்சியையும் உயிரையும் பறிக்க சூழ்ச்சி செய்தான். எம் உயிரை காத்தவரும் எமக்கு எப்போதும் நன்மை புரிபவரும் ஆகிய மொர்தெகாயையும் குறையற்ற எம் துணைவியாராகிய எஸ்தர் அரசியையும் அவர்களின் இனத்தார் அனைவரோடும் சேர்த்து அழிக்க நுணுக்கமான முறையில் வஞ்சகமாக முயன்றான். இவ்வாறு எம்மை ஆதரவற்றவர் ஆக்கிவிட்டு பாரசீகரின் பேரரசை மாசிடோனியரிடம் ஒப்புவிக்க அவன் எண்ணினான். ஆனால் அரக்க குணம் படைத்த இம்மனிதனால் அழிவுக்கு கையளிக்கப்பட்ட யூதர்கள் தீயவர்கள் அல்லர் என நாம் காண்கிறோம். அவர்கள் நீதியான சட்டங்களை கடைபிடித்து வருபவர்கள். நம் மூதாதையர் காலந்தொட்டு இன்று வரை நம் பேரரசை மிகச் சிறந்த முறையில் நெறிப்படுத்தி வரும் உன்னதரும் ஆற்றல் மிக்கவரும் என்றுமுள்ளவருமான கடவுளின் மக்கள். எனவே அம்மதாத்தாவின் மகன் ஆமான் உங்களுக்கு அனுப்பியுள்ள மடல்களை புறக்கணித்து விடுங்கள். ஏனெனில் இச்சூழ்ச்சிகளுக்கு காரணமாயிருந்த ஆமானும் அவன் வீட்டாரும் சூசா நகரின் வாயிலில் தூக்கிலிடப்பட்டு விட்டார்கள். அனைத்தையும் ஆளும் கடவுள் அவனுக்கு தகுந்த தண்டனையை மிக விரைவில் வழங்கிவிட்டார். இவ்வாணையின் நகல்களை எல்லா பொது இடங்களிலும் வைத்து தங்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க யூதர்களை அனுமதியுங்கள். அதே நாளில்
அதாவது 12ஆம் மாதமாகிய ஆதார் மாதம் 13ஆம் நாளில் துன்ப நேரத்தில் தங்களை தாக்குவோரிடமிருந்து தற்காத்து கொள்ளும்படி அவர்களுக்கு எல்லா உதவியும் வழங்குங்கள். ஏனெனில் அனைத்தையும் ஆளும் கடவுள் தாம் தெரிந்தெடுத்துள்ள இனம் அழிவதற்கு குறிக்கப்பட்ட நாளை மகிழ்ச்சியின் நாளாக மாற்றிவிட்டார். எனவே உங்கள் திருவிழாக்களுள் முக்கியமான ஒன்றாக இந்நாளை சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுங்கள். இன்றும் இனியும் இந்நாள் நமக்கும் நம்மீது பற்று கொண்ட பாரசீகருக்கும் மீட்பின் நினைவு நாளாகவும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தோருக்கு அழிவின் நினைவு நாளாகவும் இருக்கட்டும். இந்த ஆணையை ஏற்று செயல்படாத எல்லா நகரும் நாடும் எம் சினத்துக்கு ஆளாகி ஈட்டியாலும் நெருப்பாலும் அழிக்கப்படும். அவை எக்காலத்துக்கும் மனித நடமாட்டம் அற்றவையாக மட்டுமல்ல, காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட வெறுப்புக்குரியவையாகவும் மாற்றப்படும். அம்மடலின் நகல் ஒவ்வொரு மாநிலத்தின் அனைத்து மக்களுக்கும் சட்டமாக அறிவிக்கப்பட்டது. யூதரும் தம் பகைவரை பழித்தீர்க்க இந்நாளில் ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அரச பணிக்குரிய புரவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சலர் மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு விரைந்தனர். சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது. நீலமும் வெண்மையுமான அரச உடை அணிந்து பெரிய பொன்மகுடம் சூடி கருஞ்சிவப்பு மென்துகில் அணிந்தவராய் மொர்தக்காய் மன்னரின் முன்னிலையிலிருந்து வெளியேற சூசான் நகர் மகிழ்ந்து களி கோர்ந்தது. இச்செய்தி யூதருக்கு நம்பிக்கை ஒளியாகவும் மகிழ்வுக்கும் அக்களிப்புக்கும் மதிப்பிற்கும் உரிய ஒன்றாகவும் விளங்கியது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் எங்கெல்லாம் மன்னரின் இந்த வாக்கும் நியமமும் எட்டினவோ அங்கெல்லாம் வாழ்ந்த யூதர் மகிழ்ந்து களி கோர்ந்தனர். அந்நாள் விருந்தாடும் விழா நாளாக விளங்கியது. யூதரை பற்றிய அச்சம் பிறர் மீது விழ நாட்டு மக்களில் பலர் யூதராயினர்.